வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேற்றுக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நிஃப்டி 24,849 ஓப்பன் ஹை போட்டிருந்துச்சு. அடுத்த 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 24,772 அப்படிங்கிற லோ வச்சுருக்கு. அதுதான் நேற்றுனுடைய லோ. அதுக்கப்புறம் அந்த ஹையை கட் பண்ணியிருக்குது. அந்த ஓப்பன் ஹையை உடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக உடைக்கல, ஒரு 2-3 ரூபா தான் உடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய கேண்டலில் மட்டும்தான் வால்யூமோட மேலே கீழே போயிருக்கு. ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான் நேற்றுக்கு. எப்பயும் போல் நேற்றுக்குமே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். இன்ட்ராடே பண்ணவே முடிய மாட்டேங்குது. இப்போ சமீபமாக இன்ட்ராடேக்கு நம்ம எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. அதனால் இன்ட்ராடேக்கு நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்குது. க்ளோஸ் 24,823 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளாரே நடந்துருது. 10 மணிக்குள்ளாரே ஒரு லோ ஹை வச்சுருக்கோம். அதுலேயே அப்படியே தான் அந்த லோ ஹைக்குள்ளாரே தான் ஃபுல்லாகவுமே ட்ரேட் கொடுத்துட்ருக்கு. ஓகே, இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நிஃப்டி ஒரு கேப் அப்போ கேப் டவுனாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இதே தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனாக ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஒரு கேப் அப்பு ஒரு கேப் டவுனை எதிர்பார்க்கலாம். அது மண்டே நடக்கலாம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, எப்போ வேணுமாலுமே அந்த கேப் அப் கேப் டவுன் நடக்கலாம். அது எப்போங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரமே நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எதனாலனா இந்த வாரம் மந்த்லி எக்ஸ்பிரி இல்லையா, மந்த்லி எக்ஸ்பிரிங்கிறதுனால ஒரு நல்ல மூவ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த வீக்லி எக்ஸ்பிரிலாம் பெருசாக ஒரு ட்ரேடே நடக்காதனால மந்த்லி எக்ஸ்பிரிக்கு அந்த மூவ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி எல்லா கேப்பையுமே ஃபில் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா கேப்பையுமே ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு கேப் மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. 1-8 அந்த கேண்டில் அந்த நாளுக்குள்ள கேப் மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. சப்போஸ் அந்த கேண்டில் கண்டிப்பாக திங்கட்கிழமையே ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெருசாலாம் இல்லை, நிஃப்டி ஒரு 100-150 பாயிண்ட் தான். ஓப்பனே இந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிறதுக்கு கொண்ட வாய்ப்பு இருக்குது. 24,956 ஓப்பன் ஆகிறதுக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த கேப் அப் அந்த சைடுவேஸினுடைய கேப் அப் ஆகும்னு சொன்னால் அது இந்த இடமா கூட இருக்கலாம். இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இந்த இடம் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. 24,956 கட் பண்ணும் நிஃப்டி மண்டேன்னு சொல்ல முடியாது, அடுத்த நாளும் கூட கட் பண்ணலாம். சப்போஸ் மண்டே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேயா, நிஃப்டி மண்டே கேப் அப் கொடுக்கும். கேப் அப் கொடுத்துச்சுன்னா 24,956 வரைக்குமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து மந்த்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால மேலே போணுச்சுன்னா இந்த லைஃப் டைம் ஹையை கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 25,077 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹைஸ் இருக்குல்ல, அதையும் கூட நெக்ஸ்ட் வீக் கட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. 25,100 25,300 வரைக்குமே அடுத்த வாரம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கூட இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஆனால் மண்டே கேப் டவுன் ஆனால் 24,700 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, சப்போஸ் நெக்ஸ்ட் வீக் கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,500 வரைக்குமே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேயா, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி தான். நிஃப்டி என்ன ஒரு 60-70 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி ஒரு 150-200 பாயிண்ட்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பெருசாக ரெண்டுமே மூவ் ஆகவே மாட்டேங்குது. ரெண்டுமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் கொடுத்துட்டே இருக்குது. ஓகேயா, நான் நேற்றுக்குள்ளான ஹை பார்த்து நேற்றுக்கு ஓப்பன் ஓகே நேற்றுக்கு ஓப்பன் 51,047 ஓப்பன் ஆனிச்சு. ஓகே, 51,047 ஓப்பன் ஆகிட்டு 24 அதே கேண்டில் தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய கேண்டில் தான் லோ. 50,864 இதுதான் லோ. ஓகே, அதுக்கப்புறம் ஹை பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கு. 9:45
ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஹையை கட் பண்ணி 51,094 அப்படிங்கிற ஹை வச்சுருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த ஹை லோ 9:45க்குள்ளாரையே ஹை லோவும் முடிஞ்சிருச்சு. அப்போ எப்படி நம்ம ட்ரேடு கொடுக்க முடியும்? ஒரு ட்ரேடுமே எடுக்க முடியும். ஆக்சுவலி இன்ட்ராடேலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே தான் நம்ம இன்ட்ராடேக்கே பொசிஷனுக்கே போவோம். 10 மணி வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் போவோம். இதுவே வந்து 9:45க்கே முடிஞ்சிருச்சு ஹை லோ. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் பேங்க் நிஃப்டியும். ஓகே, 50,933 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப் அப் கேப் டவுனுக்கு தயாராகிட்டு இருக்குது. மண்டே மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா 51,616 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 51,600 இந்த ரேஞ்ச் வரைக்குமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேலே போணுச்சுன்னா. கீழே வந்துச்சு அப்படின்னா 50,500 இதுதான் சப்போர்ட்டு. மேலே போனால் 51,600, கீழே வந்துச்சுன்னா 50,500. இதுதான் பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.